கரூர்ல நடந்த காரியத்தை நீங்கள்லாம் பார்த்துருக்க முடியும். நான் இந்த ஜெப வேலையில கரூர் மாவட்டத்துல 2 நாட்களுக்கு முன்பதாக, அதாவது சனிக்கிழமை சரியா, கிட்டத்தட்ட 41 பெண்கள், கர்ப்பிணிகள், சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், வயதானவர்கள் என்று சொல்லி பலதரப்பட்டவர்கள் கொலை செய்யப்பட்டார்களா இல்லை கொல்லப்பட்டார்களா என்று வார்த்தை எந்த வார்த்தை பயன்படுத்தினால் சரின்னு தெரியல. ஆனால் இன்று அவர்கள் மரித்து போயிருக்கிறார்கள். அவர்களுக்காகவும் அவர்களுடைய குடும்பங்களுக்காகவும் எங்களுடைய ஒன்காட் தமிழ் யூடியூப் சேனல் மூலமாகவும் ஹம்பிள் பிகினிங் மினிஸ்ட்ரி மூலமாகவும் நான் அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அவருடைய குடும்பத்திற்காக ஜெபங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். Political rally in Tamil Nadu turned tragic today as Vijay undertook a road show from Namakkal and reached mini collapsed. After Vijay left the venue, the victims were rushed to Karur Medical College Hospital. எவ்வளவு பெரிய வழி, அவங்க கண்ணீரை பார்த்தாலே மனசுல பதறுது. சஃபகேட் ஆகி தமிழ் மக்களுடைய அந்த அன்பு பெருசு, அந்த அன்பை வெளிப்படுத்த போய் சிலருடைய வஞ்சனையும் தந்திரங்களும் அவர்களுடைய பதவி வெறியும் அந்த அப்பாவிகளை எப்படிங்க ஒரு குழந்தைய கொல்ல மனசு வந்துச்சு? எங்க நம்ம ரோட்ல நம்ம ஒரு குழந்தைய விட்டோம்னா நம்ம 3வது மனுஷன் நமக்கு மாமான்னு சொல்லி கொடுப்பாங்க. எனக்கெல்லாம் பெரிய அந்த உறவு ரிலேஷன்ஷிப் வார்த்தையில தெரியாது, நான் பெங்களூர்லயே இருந்தனால. ஆனா இந்த தென் தமிழகத்துக்கு போனோம்னா நம்ம வீட்டுல தெரிஞ்சவங்கள தான் மாமா அண்ணன் அத்தைன்னுவோம். இந்த தென் தமிழகம்லாம் போனோம்னா ரோட்ல போறவங்களையே எப்படி பேசி பழகுறாங்கன்னா, அதான் அந்த மாமா போறாரு, இந்த அண்ணன் போறாரு, இந்த அப்படின்னு உறவு சொல்லிதான் அழைக்கிறாங்க. அப்படிப்பட்ட தமிழருடைய குணம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ ரோட்ல போனா கூட யாரோ முகம் தெரியாத ஒரு மாமா, ஒரு அங்கிள், ஒரு அண்ணன் பாத்துக்குவாரு உன்ன அப்படின்றதானுங்க அர்த்தம். அப்போ அந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற பிள்ளையும் என் அம்மா கைவிட்டா கூட பக்கத்துல இருக்கிற அண்ணன் என்ன பாத்துக்குவான், என் அம்மா என்னை விட்டுட்டா கூட பக்கத்துல இருக்கிற மாமா என்ன பாத்துக்குவாரு அப்படின்னு நினைச்சிருக்கும்ல. அது எப்படிங்க கொல்ல மனசு வந்துச்சு? இல்ல எப்படிங்க அதை கொல்ல ஒரு அங்க செத்து போகும்படிக்காக ஒரு காரியம் நடத்த எப்படி மனது வந்ததுன்னு தெரியல. ஸ்டாம்ப் யார்ட் அப்படின்றாங்க, அதாவது மெதித்து கொன்றார்கள் அப்படின்னு சொல்றது. அந்த வார்த்தையை பதற வைக்குதா இல்லையா? நினைச்சு பாருங்க, பதற வைக்குதா இல்லையா? நேத்து இருந்தாங்கங்க, காலையில வீட்டை விட்டு சந்தோஷமா போனவங்க மாலையில சடலமா எடுத்து வந்தாங்கன்னா அதை விட ஒரு வழி ஏதாவது இருக்கா? அதை விட ஒரு வேதனை ஏதாவது இருக்கா? இந்த அரசியல்வாதிகளை குறை சொல்லனா அவங்க அப்படியே மடைமாற்றி விடுறாங்க. சரி, நியாயம் கேட்க போலீஸ் கிட்ட போனனா அவன் அப்படியே மடைமாற்றி விடுறான். அங்கிருந்து நீதிபதி கிட்ட போனனா அங்கிருந்து அவங்க மடைமாற்றி விடுறாங்க. சரி, வேற எங்கிட்டு தான் போகணும்னு தெரியாம இறந்து போனவர்கள் தலையெழுத்தே போச்சு, தலையெழுத்தே என்று சொல்லி அந்த சடலத்தை தங்களுடைய மனைவியினுடைய, தன்னுடைய பெண்ணினுடைய, தன்னுடைய சகோதரனுடைய சடலத்தை கையில வாங்கிக்கிட்டு அந்த சவப்பட்டையில ஏந்திக்கிட்டு காலையில போனியே சாயந்தர சவமா அணியே என்று அழுகும் பொழுது அவருடைய உரலுக்கு இந்த உலகத்துல மதிப்பு என்பது பணமா மாறி இருக்கு. ஒவ்வொரு கட்சியும் 20 லட்சம், 10 லட்சம், 1 லட்சம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாங்க. ஆனால் அவர்கள் இழந்து போன சுவாசத்தை ஒரு மனுஷனால கொடுத்துட முடியுமா? அவர்களுடைய கனவுகளை ஒரு மனுஷனால கொடுத்துட முடியுமா? அவருடைய வாழ்க்கையை ஒரு கணவனுக்கு வீட்டுல அவங்களுடைய மனைவியும் செத்து போயிட்டாங்க, 2 பிள்ளைகளும் செத்து போயிட்டாங்க. அந்த கணவன் அந்த வீட்டுல தனிமரமா உட்காந்து, சின்ன வீடு தாங்க, ஒரு குடிசை வீடு மாதிரி, ஒரு ஓடு வீடு. அந்த ஓட்டு வீட்டுக்குள்ள தரையில குத்த வச்சு உட்கார்ந்துட்டு அப்படியே தலையில கைய வச்சுட்டு காலையில வரைக்கும் அப்பா அப்பான்னு சொன்ன சத்தம் இனிமேல் அந்த வீட்டுக்குள்ள கேட்க முடியாதுன்னு அழுகிறாரு. காலையில வரைக்கும் என்னங்க இட்லி செஞ்சு வச்சுட்டு போறேன், பாத்துக்குங்க, சாப்பிட்டுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு போன அன்பான மனைவியினுடைய சத்தத்தை இனிமேல் கேட்க முடியாதுன்னு அழுறாரு. தான் பிள்ளைக்காகத்தான் உழைச்சி வேலை செஞ்சு நல்ல இடத்துல படிக்க வச்சிடணும், ஊர் மெச்சுற பிள்ளையா மாற்றணும்னு நினைச்ச அந்த பிள்ளைகள் இனி பார்க்கவே முடியாதுன்னு அந்த தகப்பனுடைய அழுகைக்கு பதில் சொல்ல முடியாது. அப்ப நினைச்சு பாருங்க, இதோ நம்மை சுற்றிலும் ஒரு பொல்லாதவர்கள் இருக்கத்தானே செய்யறாங்க. நாம அண்ணன் தம்பிங்களா தான் நினைச்சு போனோம், நாம அக்கா தங்கச்சிங்களா தானே நினைச்சு போனோம். ஆனா நமக்குள்ள ஒரு பொல்லாத கூட்டம், ஒரு தலைவனுக்கு இன்னொரு கூட்டம், பகைஞர்களின் கூட்டம் இருக்காங்கன்றது, இதை கொலை செய்வாங்கன்றதோ இல்ல நம்மளை கொல்லப்படுவோம்ன்றது தெரிஞ்சாங்க போனோம். அப்போ உண்மையா நம்முடைய வாழ்க்கை இந்த மாதத்துல நம்ம உயிர் பிழைச்சவங்களா சொல்றாங்க, அங்கிருந்து தப்பி வந்ததே கடவுளுடைய புண்ணியம் அப்படின்னு சொல்லும் பொழுது கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்பது அவருடைய வார்த்தையால உணர்த்தப்படுது. அப்ப இந்த மனுஷன் ஏமாத்திரம்ங்க, இந்த மனுஷன் ஏமாத்திரம். அப்ப நம்மை சுற்றிலும் இந்த பொல்லாதவர்கள் இருக்காங்க. இதோ அன்றைக்கு சனிக்கிழமை இழந்து போன குடும்பங்களுக்காக எவ்வளவு ஆறுதல் சொன்னாலும் தகும், அவர்களுக்கு எவ்வளவு பணத்தை கொடுத்தாலும் அந்த வாழ்க்கையும் அந்த அன்பும் கிடைக்க போகிறது கிடையாது. அந்த முகங்களும் அந்த நபர்களும் அவர்களோடு வந்து வாழ்ந்துட போறது கிடையாது.
அந்த உணர்ச்சிகள் செத்து போனது போல அந்த உறவுகளையும் கொன்றுவிட்டு அவர்கள் பணத்தை வைத்துக் கொண்டு எதை பெற்றுக்கொண்டு விட முடியும்? பொருளை அழிஞ்சு போயிடும், வீட்டை கட்டிட முடியும். ஆனா அந்த அன்பானவர்களை மறுபடியும் சுமந்து கொண்டு வர முடியாது. அந்த அன்பானவர்களை மறுபடியும் அவர்களால் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த கரூரில் நடந்த இந்த சம்பவத்திற்காக மனம் வருந்துகிறேன். கரூரில் நடந்த இந்த துர்மரணம், பொல்லாத இந்த காரியம் கண்டிக்கத்தக்கது. கிறிஸ்துவனாய், ஒரு ஊழியக்காரனாய், ஒன் காட் தமிழ் மூலமாக நான் வன்மையாய் கண்டிக்கிறேன் இந்த காரியத்துக்கு. இந்த காரியத்தை பணமாக்கவோ, இந்த காரியத்தை தன்னுடைய புகழ்ச்சிக்காகவோ, தன்னுடைய ஓட் பேங்காகவோ மாத்துகிற எந்த அரசியல்வாதிகளும் புறக்கணிக்கப்படணும் தமிழ்நாட்டுல. அதே சமயத்துல ஒரு அரசியல் மாற்றம் வரணும் என்று நினைக்கும் பொழுதோ, இல்லை இந்த அரசியல்வாதி எமர்ஜ் ஆக கூடாதோ என்று நினைக்கிற ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்து, மற்றவனுடைய உயர்வை கொலை செய்கிற தாழ்மை உள்ளவர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க, துர்குணம் உடையவர்கள். அதை தமிழ்நாட்டு மக்கள் இனம் கண்டு அவர்களுக்கு தக்க பாடத்தை புகட்டணும். ஒரு மனுஷன் மீது பழியை சுமத்துவதை விட அதற்கான பலன் எந்த இடத்துல இருந்து, அதற்கான காரியம் எங்கிருந்து தொடங்கினது என்று அதை பார்க்கணும். நீதிமன்றங்கள் சரியான நீதி தீர்ப்பை கொடுக்கணும்னு சொல்லி நான் தேவனிடத்தையும் நாங்கள் பிரார்த்திக்கிறோம். நாங்கள் அவர்களுக்காக, அந்த குடும்பங்கள், அந்த அன்பு பிள்ளைகளை, கணவனை, மனைவிய, கர்ப்பவதிய இழந்து தவிக்கிற அந்த குடும்பங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்றோம். தேவன் அவர்களுக்கு ஆறுதல் செய்யட்டும்.